நானும் சென்ட்ரிங் பழக சீட்டு தான் ஏற்றுவாங்க நினச்சேன். நேற்று வந்து சீட்டு தான் ஏற்றிட்டு போனாங்க. இந்த டைம் சிமெண்ட்டு ஜல்லி அப்புறம் எம்சாண்ட் இதெல்லாம் மூட்டையில் இருக்குமில்ல, இதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு சைடில் இறக்கணும். சரிங்க, காலையிலே தூக்கம் கண்ணை சொக்குது. குளிச்சுட்டு வந்ததுனால மூஞ்சி தெரியல, ஆனால் அது நல்லா தூக்கம் வருது. தூக்கம் கட்டல இது வரைக்கும் நைட்டில் தூங்கணும். சரிங்க, நம்ம எட்டு போய் இறக்கிட்டு அடுத்த ரோடு எங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா திரும்ப வீடியோ பண்ணுவோம். சிமெண்ட்டு ஜல்லி அப்படியே மொத்தத்தையும் ஃபுல்லாக தூங்கிட்டு இன்னும் சீட் எடுத்து போடணும். சீட் எடுத்து போட்டு அதை திரும்ப போய் கம்பி ஏற வைக்கணும். அழகை வச்சு ஊனிட்டாங்க. டயர் இருக்கா இது ஒரு 2 மணி பக்கம் ஏற்றிருப்பாங்க. சரிங்க, எடுத்துகிட்டு போய் இறக்கிட்டு அப்புறம் நம்ம கம்பெனியில் சொல்லலை சொல்லிக்கிறேன். வந்துட்டான் அவர் அண்ணனை கூப்பிட்றாரு. கம்பெனி கூப்பிட்றான்னு சொல்லிகிட்டே இருந்தால் கரெக்டாக கூப்பிட்டாங்க. இன்னும் நேர் போட வர மாட்டேங்குதுன்னா வந்து பார்த்துட்டு நாங்கள் ஒன்று பார்த்தேன். ரொம்ப அழகாக தான் இருக்கா. பார்த்துட்டு சூப்பராக இருக்கும். சரிங்க, புழுதியில் வந்தோன்னா மண் இருந்துச்சு, அதை லைட்டாக அடிச்சிருக்கு. வேறு எங்கேயும் அடிக்கலன்னு அதை எங்கேயும் அடிவாங்கள. நல்லா தான் இருக்குது. தண்ணி தான் ரேடியேட்டர் லீக் ஆகிட்டே இருக்குது. அதை மட்டும் ஏற்கனவே சர்வீஸ் விட்டப்போ சொல்லியிருந்தேன் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் தப்பு தண்ணி லீக் ஆகுது. இது ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு போய் பார்க்கணும். சரிங்க, சொல்லிட்டு பார்த்து பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பிஸ்கோ போயிட்டுருக்கோம். ஆமாம், பிஸ்கோ தான். பிஸ்கோ போயிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு நேராக இங்கே கேஆர்சி எப்பயும் ரெகுலராக நடக்கிறது தான். என்ன இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி இங்கேருந்து 3 பின்னு, எப்பயுமே 2 பின்னு தான் ரெகுலராக எடுத்துகிட்டு போவேன். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து 3 பின்னுட்டாங்க. செக்ஷன் பாடி ஏன்னா கேஆர்சியில் டெலிவரி பாடி தான் இருக்கும்மா, அதனால் டெலிவரி பாடி வந்து பின்னாடி லாஸ்ட்டில், செக்ஷன் பாடி 2 உள்ளார வைக்கணும். வச்சுட்டு எடுத்துகிட்டு போனோடனே வர சொல்லிட்டாங்க. அண்ணன்கிட்ட கேட்டேன், சரி வந்துடா டக்குன்னு ஏற்றிட்டு போயிடலாம் அப்படின்ட்டாரு. ஏற்றிட்டு போதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அங்கே போயிட்டு கேஆர்சியில் இறக்கி அப்புறம் அங்கேருந்து ஒரு பின்னு ஏற்றி விடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் லேட் ஆகும். ஏன்னா அது கையிலே இறக்கி கையிலே ஏற்றுவாங்க பின்ன. ஏன்னா வந்து இது இல்லை, நிறைய பேர் 4 லிஃப்ட்டும் இல்லை, இன்னொன்று மிஷின் பேர் தெரியல, அதுவும் இல்லை. அதனால் கையாரிக்கி ஏற்றுவாங்க. அங்கே தான் ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் ஆகிடும். அது 2 பின்னு 3 பின்னெல்லாம் வந்துடுச்சுன்னா சாத்தியமாக அப்படியே 2-3 மணி நேரம் ஆகிடும். நான் வெட்டியாக தான் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பக்கம் தான் ஏற்றி இறக்குறது. அந்த இடத்துல மட்டும்தான் கேஆர்சியில் மட்டும்தான் எப்பயுமே லேட் ஆகுது. அங்கே மட்டும் போயிட்டு இறக்கிட்டு அப்புறம் நேரம் ஐடியல் போயிடுவோம். அங்கே இறக்குறதும் டக்குன்னு இறக்கி டக்குன்னு ஏற்றிடுவாங்க. ஏதாவது வண்டி இருந்தால் மட்டும் இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை. டக்குன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம்